டேரா எருமை. என்னடா சின்ன புள்ள மாதிரி பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்க? வாடா. இல்ல நீ போ. வாடா. டேய் போடா. ஜானு வந்திருக்கடா, வாடா. இல்ல வாடா வாடா வாடா. டேய் போடா. ஐயோ வயசாயிடுச்சுடா எனக்கு. ஸ்கூல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கா. வாடா போலாம். மரியாதை போடா. போடா. என்னாச்சு? வாடான்னு கூப்பிட்டா அடிக்கிறான். என்ன அவன் கிடக்குறான். என்ன? ஒன்றும் இல்லை ஜானு, அது வந்து மேம். பிரபு. எஸ் மேடம். பாரதி. எஸ் மேம். பாக்யா. பிரசன்ட் மேம். ஜானகி நாகராஜ். ஜானகி. பிரசன்ட் மேம். கே ரமேஷ். எஸ் மிஸ். முரளி. எஸ் மேம். சுபாஷினி. பிரசன்ட் மேம். யுவராஜ். பிரசன்ட் மேம். எவ்ரிபடி ஓபன் யுவர் புக். மேம், ராமச்சந்திரன் தீர்த்தஹள்ளி நீங்க அந்த பேரை கூப்பிடல மேம். அந்த பேரு ரெஜிஸ்டர் புக்ல இல்லப்பா, ஆபீஸ் ரூம்ல கேளு. Sit down. ராமச்சந்திரன் 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 டிசி வாங்கிட்டு போயிட்டானே. எப்பவும் அண்ணா அண்ணன் ஒட்டிக்கிட்டே இருப்ப, எங்க போனான்னு உனக்கே தெரியாதா? நிஜமா எனக்கு தெரியாது. நான் நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேன். எதுக்காக அவ ஸ்கூலை விட்டுட்டு போனா? நீ கவலையப்படாத, நான் ஈவினிங் அவன் வீட்டுக்கிட்ட போய் பாக்குறேன். சரியா? வாடா. அவங்க அப்பாக்கு நிறைய கடன் ஆயிடுச்சான். அதனால அவங்க தாத்தாவோட வீடை வித்துட்டு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ராத்திரியோட ராத்திரியே பெங்களூருக்கு போயிட்டாங்களாம். இதை தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியல. அவனுக்கும் அவங்க அம்மாக்கும் ஊரை விட்டு போறது ராத்திரி தான் தெரியும். ராம், நான் யாருன்னு தெரியுதா? ஜானு. எப்படி இருக்க ராம்? நான் நல்லா இருக்கேன். நீ? நான் நினைச்சு கூட பார்க்கல நாம இந்த மாதிரி மீட் பண்ணுவோன்னு. டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுல. நீ அடையாளமே தெரியல. லாஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ உனக்கு மீச தாடி கூட இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க ராம்? ஃபோட்டோகிராஃபர், டிராவல் ஃபோட்டோகிராஃபர். என்னடா ஆச்சு உனக்கு? பேசி கூட்டிட்டு வரணும்னு பார்த்தா தூக்கிட்டு வர மாதிரி வச்சுட்ட. தண்ணி எடுத்து குடி. தேங்க்ஸ். எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா? இப்படி பண்ணிட்டியேடா. இல்ல அது வந்து தடுக்கி விழுந்துட்டேன். ஏதாவது பேசினானா இல்ல எப்பவும் போல பாத்துக்கிட்டே? சாரி. இதுக்காக தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. அட்லீஸ்ட் எப்படி இருக்கானாவது கேட்டியா? சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டு. அவளுக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தை இருக்கு. தெரியுமா உனக்கு? நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எங்களை விட நீ சாப்பிட்டியா? நான் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. ஓ. ஏய், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ட இடத்துல ரொம்ப நேரம் உட்கார கூடாது. அப்புறம் எப்படி டைஜஸ்ட் ஆகும்? கொஞ்ச தூரம் போய் நடப்போ.
ஆ, ம். ம் ஹலோ, இப்பதான் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தியா? அப்படியே நேரா வீட்டுக்கு போய் படுத்து தூங்குடா ராஜா. என்ன பண்ற நீ? இங்க பாரு, இதெல்லாம் நல்லா சொல்லிட்டேன். அனியாரே, இது என்ன நீ எனக்கு கொடுக்கற லஞ்சமா? நாத்தனாரே, சாப்பிட்டதும் அதே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க கூடாது. மெதுவா 2 ரவுண்ட் போயிட்டு வாங்க பாப்போம். போங்க. ம். நீ சாப்பிட்டியா? இல்லை. ஃபோன். நீயும் இன்னும் சாப்பிடல ராம்? ம். டேய் முரளி, ஸ்கூல்ல கட்டான கனெக்ஷனை நாம ஜாயின் பண்ணி விட்டுட்டோமோன்னு தோணுதுடா. எனக்கும் அப்படிதான் தோணுது. தப்பா எதுவும் நடக்காதுல்ல? நான் அதை பத்தி எதுவும் யோசிக்கவே இல்லை. அப்புறம் இவங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று நடந்து சிங்கப்பூர்ல இருக்க இவ புருஷனுக்கு அது தெரிஞ்சு இது எல்லாத்தையும் நீதானடா ஆர்கனைஸ் பண்ணேன்னு என்னை தேடி வந்து பட்டாசு வெடிச்சிட்டான்னா அதுதான் எனக்கு தீபாவளியே. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் வெடிக்கவே முடியாது. சீ, சும்மா இரு. நீ வேற